ஜப்பானில் ஒருத்தர் தன்னோட ஃபேவரட்டான பவுலை கீழே போட்டு சுக்குநூறாக உடச்சிடுறாரு. அதை உடச்சது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அதை மறைச்சு கொண்டு போய் ஒரு ரிப்பேர்மெண்ட்டை வந்து கொடுத்து, இதை தயவுசெய்து இந்த கிராக்லாம் தெரியாத மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறார். அவர் சிரிச்சுட்டு நாளைக்கு வாங்க நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, நார்மலான க்ளூ வச்சு அதை ஃபில் பண்ணி ஒட்டுறதுக்கு பதிலாக ஒரு கோல்டு வச்சு அதை ஃபுல்லாக வந்து ஷைன் ஆகிற மாதிரி வந்து பில்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த கிராக்கெல்லாம் மறைச்சதுக்கப்புறம் நாளைக்கு அவர் வந்து வாங்க வராரு. வாங்க வரப்போ பார்த்துட்டு, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நான் கிராக்கை மறைக்க தான் சொன்னீங்க, இதை ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு சிரிச்சுட்டு, இது ஒரு நாள் உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னார். இதை வீட்டுக்கு கொண்டு போய் அவர் வந்து காட்டுறாரு. அப்போது வந்து எல்லாருமே வந்து இதுதான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான பவுல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்ட்டுக்கு பேர் வந்து கின்சுகி. ஒரு உடஞ்ச பொருளை அதை சைன் ஆகிற மாதிரி ஒட்டுற ஒரு பழக்கம் தான் வந்து ஜாப்பனீஸ்கிட்ட வந்து இருக்குது. இந்த கின்சுகி ஆர்ட் மாதிரி நீங்களும் உங்கள் கிராக்ஸை மறைக்காதீங்க, அதை சைன் பண்ண வைங்க. சப்ஸ்கிரைப்.